பிறந்த மூத்த குடிமக்கள் பிறப்பு சான்றிதழ் பெறுவது எப்படி என தெரிந்து கொள்ளுங்கள். மத்திய அரசு கொடுத்திருக்கும் வழிமுறைகளை பின்பற்றவும். பிறப்பு, இறப்புச் சான்று இல்லாத மூத்த குடிமக்கள் அவற்றை பெறுவது எப்படி என்பதற்கான வழியை மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிறப்புச் சான்று இல்லாமல் 1950 முதல் 1987 ஆண்டுக்கு இடையில் பிறந்த இந்திய மூத்த குடிமக்கள் இப்போது NABC நான்-அவைலபிலிட்டி பர்த் சர்டிஃபிகேட் வழியாக எளிதாக இந்த சான்றிதழ்களை பெறலாம். ஜனவரி 26, 1950 முதல் 29,887 வரை பிறந்து எந்த அதிகாரப்பூர்வ பிறப்பு ஆவணங்களும் இல்லாதவர்களுக்கு பிறப்புச் சான்றிதழ்களை பெறுவதற்கான எளிமையான செயல்முறையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. பிறப்புச் சான்றிதழ் இல்லாதது நீண்ட காலமாக பல மூத்த குடிமக்களுக்கு அரசாங்க திட்டங்களை அணுகுவதிலும், பாஸ்போர்ட்டுகளுக்கு விண்ணப்பிப்பதிலும், சட்ட விஷயங்களை கையாள்வதிலும், வயது அல்லது அடையாளத்தை நிரூபிப்பதிலும் சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளது. நான் கிடைக்காத பிறந்தநாள் சான்று என்ற அம்சம் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை முன்வைக்கிறது. சட்ட வழிமுறை மூலம் தங்களுக்கான அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ளலாம். எப்படி என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். பிறப்பு சான்றிதழ் பெறுவது எப்படி? ஜனவரி 26, 1950 மற்றும் டிசம்பர் 31, 1987க்கு இடையில் பிறந்தவர்கள், மருத்துவமனை மூலம் வழங்கப்பட்ட பிறப்பு பதிவுச் சான்றிதழ் இல்லாதவர்கள் இந்த வழிமுறையை பின்பற்றலாம். சேவா மையத்தை பார்வையிடவும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் அருகிலுள்ள அரசு சேவா மையத்தை அணுக வேண்டும். நகலை சமர்ப்பிக்கவும். சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் அச்சிடப்பட்ட நகலை பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளரை கொண்ட தொடர்புடைய GHMC மண்டல அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லவும். சரிபார்ப்பு மற்றும் வழங்கல் அதிகாரிகள் விண்ணப்ப விவரங்கள் மற்றும் துணை ஆவணங்களை சரிபார்ப்பார்கள். அரசு அதிகாரிகள் இந்த ஆவணங்களை கவனமாக சரிபார்ப்பார்கள். அதன் உண்மை தன்மை முழுவதும் ஆராய்ந்த பிறகு பிறப்புச் சான்றிதழ் வழங்குவார்கள். அத்தியாவசிய ஆவணங்கள் விண்ணப்பதாரர்கள் தங்கள் NABC விண்ணப்பத்துடன் பின்வரும் ஆவணங்களை இணைக்க வேண்டும். ஆதார் அட்டை, அடையாளச் சான்று மற்றும் முகவரிச் சான்று. கல்விச் சான்றிதழ்கள், பள்ளிப் பதிவுகள் பிறப்பு பதிவை கட்டாயமாக்குகிறது. ஆனால் 1970 ஆண்டுக்கு முன்பு பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பிறப்புச் சான்றிதழ் இல்லாமல் போனது. பிறப்புச் சான்றிதழை பெறுவதன் நன்மைகள். பிறந்த தேதி மற்றும் இடத்திற்கான சட்டப்பூர்வ சான்றிதழ் இது. மூத்த குடிமக்கள் சலுகைகள் மற்றும் அரசாங்க நலத்திட்டங்களை பெறுவதற்கு அவசியம். சர்வதேச பயண ஆவணங்களுக்கான கட்டாய ஆவணம். சில படிப்புகள், ஓய்வூதிய செயல்முறைகளுக்கு பெரும்பாலும் தேவைப்படுகிறது. சொத்து மற்றும் சட்ட விஷயங்கள், பரம்பரை உரிமைகோரல்கள், சொத்து பரிமாற்றங்கள் அல்லது திருமணப் பதிவுக்கு இன்றியமையாததாக இருக்கலாம். சார்பில்லாத, சமரசமில்லாத செய்திகள் உங்கள் உள்ளங்கைகளில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளவும், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் சமூக வலைத்தளங்களில் எங்களை பின்தொடருங்கள்.